ஃப்ளேவர்ஸ் அண்ட் வ்ளாக்ஸில் நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணாத ஒரு வெஜிடபிள் இது சுண்டைக்காய் தாங்க. நான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கு இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. அதனால் நான் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெறும் க்ரீனாக இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபுல் பூண்டு, அந்த பூண்டையும் நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வதக்கிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கல்ல, நான் இந்த க்ரீனாக இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். கருப்பானதெல்லாம் நான் போட்டுட்டேங்க. சரி, போடலாமா தெரியாது எனக்கு, அதனால் இந்த பிளாக் ஆனதெல்லாம் நான் தூக்கி போட்டேன். க்ரீனாக இருக்கிறது மட்டும் போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. இது திக்காக தாங்க இருக்கும், ரொம்ப தண்ணியாவோ அப்படிலாம் இருக்காது. ஸோ நல்லா திக்காக கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் புளியை ஊற்றி அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு 1/4 மணி நேரத்தில் இவ்வளோ திக்காக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் சுண்டைக்காய் குழம்பு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லியும் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப பேஸ்ட்டாக அப்படிலாம் இருக்காது. இதை போட்டு சாப்பாடில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.